ஓகே. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அஜூருடைய பேக்கப்ஸ். அதாவது இதுவரைக்கும் நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, விர்ச்சுவல் மிஷினில் நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜஸ், லோட் பேலன்சிங், அப்ளிகேஷன் கேட்வே இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு பேக்கப் வந்துட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஏன் அப்படின்னா, ஏதாவது விர்ச்சுவல் மிஷினில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு பேக்கப்பாக ஆல்டர்னேட்டாக ஒரு சொல்யூஷன் இருக்கணும். அந்த சொல்யூஷன் வச்சு அந்த விர்ச்சுவல் மிஷினில் ரெக்கவரி பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக்கப்புக்கு ஒரு மொபைல் வச்சுருப்போம். ஒரு ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா டெம்பரவரியாக நம்ம இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பேக்கப் வச்சுருப்போம். நம்ம நம்ம ஜஸ்ட் ரைட் பண்ணுற நோட்ஸில் கூட இல்லை பென்னில் கூட நம்ம என்ன பண்ணிப்போம், ஆல்டர்னேட்டாக பென் வச்சுருப்போம். ஏன்னா சப்போஸ் அது அந்த பென் வந்துட்டு எழுதலை அப்படின்னா இன்னொரு பென்னை வச்சு நம்ம எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் இருக்குது. அதே மாதிரி தான் அஜூரில் விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு வந்துட்டு பேக்கப் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட்டு. பேக்கப் இருந்தே ஆகணும். ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட்லேயும் விர்ச்சுவல் மிஷின் பேக்கப்பில் இருந்தால் தான் அந்த விர்ச்சுவல் மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, நீங்கள் ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறீங்க, எல்லா ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணியும் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. பேக்கப்பில் இருந்து அந்த விர்ச்சுவல் மிஷினை ரீஸ்டோர் தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த பேக்கப்புங்கிற கான்செப்ட் வந்துட்டு அஜூரில் விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸ்டோரேஜஸை கூட நம்ம பேக்கப்பில் ஆட் பண்ணலாம். பட் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட். விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு டிஃபால்ட்டாக எல்லா ப்ராஜெக்ட்லேயும் பேக்கப்பை எனபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேக்கப் எப்படி எடுக்கிறது? இப்போ பேக்கப்னா அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு டூல் இருக்கணும். அந்த டூல் வச்சு தான் வந்துட்டு பேக்கப் எடுக்க முடியும். ஸோ அஜூரில் வந்துட்டு ஆர்எஸ்வி, அதாவது ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. சரிங்களா? இந்த டூல் பேர் என்ன, ரெக்கவரி ஆர்எஸ்வி டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு அஜூர் ரிசோர்ஸ் தான். இந்த டூலை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேக்கப்பை, அதாவது அஜூர் விர்ச்சுவல் மிஷின்ஸை இந்த டூலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கப்பை ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் அஸ்யூம் தட் இது வந்துட்டு ஆர்எஸ்வி. இந்த ஆர்எஸ்வியில் வந்துட்டு பேக்கப்பில் நிறைய ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பேக்கப் ஆஃப் விஎம்ஸ், அஜூர் ஃபைல் ஷேர், டேட்டாபேஸ் சர்வர்ஸ், இந்த மாதிரி இந்த ஆர்எஸ்வியில் நிறைய சோர்ஸஸ் வந்து நம்ம பேக்கப்புக்காக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேக்கப் ஆஃப் விஎம் பேக்கப், அஜூர் ஃபைல் ஷேருங்கிறது ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ் சர்வர்ஸ், விர்ச்சுவல் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் சர்வீசஸ் எல்லாத்தையும் இந்த ஆர்எஸ்வியில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்எஸ்விங்கிறது நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு டூல். இது என்ன பண்ணுது அப்படின்னா, மிஷின்ஸை பேக்கப் எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறது. இந்த வால்ட்டுங்கிறது என்ன, ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான். இருக்கக்கூடிய எல்லா விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கும் பேக்கப் எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்துட்டு இந்த ஆர்எஸ்வி, ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டு. சரிங்களா? இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவோம். அந்த விஎம்மை இந்த ரெக்கவரி வால்ட்டில் ஆட் பண்ணிவிடுவோம். ரெக்கவரி வால்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெக்கவரி வால்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பாலிசி டிஃபைன் பண்ணுவோம். ஆர்எஸ்வி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ்வி பாலிசி. இந்த ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டோடைய பாலிசி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு எப்படியெல்லாம் பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுற ரூல்ஸ் தான். அதாவது ரூல்ஸ்னு சொல்லலாம், இல்லை பாலிசின்னு சொல்கிறான். இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த மாதிரியெல்லாம் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாலிசிஸை நம்ம இங்கே ஆர்எஸ்வியில் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பாலிசியை பேஸ் பண்ணி இந்த ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் என்ன பண்ணும், இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸை பேக்கப் எடுக்கும். அந்த பாலிசிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸை வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா டெய்லி எடுக்கணுமா, இல்லை வந்து பர் டே வந்து 2 டைம்ஸ் எடுக்கணுமா, 3 டைம்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறது. அதே மாதிரி இப்போது ஒன்ஸ் பேக்கப் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இன்றைக்கி மே 3. ஸோ இந்த மே 3 பேக்கப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா இது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கணும், இந்த பேக்கப் வந்து இந்த வால்ட்டில் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லாத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இங்கே பாலிசியில் தான். சரிங்களா? அதே மாதிரி பேக்கப் வந்து ஓகே, ரிட்டன்ஷன் பீரியட் ஆஃப் டைம். அதாவது இன்றைக்கி எடுக்கிற பேக்கப் வந்து ரிட்டன்ஷன் பீரியட்னா எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த வால்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத
டிஃபைன் பண்ணுறது தான் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் பாலிசியில். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு விஎம் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த விஎம்க்கு ஒரு ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் கிரியேட் பண்ணி அதில் நம்ம பாலிசிஸை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, ஆர்எஸ்வி இந்த ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டை தனியாக கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாலிசி தனியாக கிரியேட் பண்ணி விஎம் அதில் ஆட் பண்ணலாம். இல்லை நம்ம விஎம் கிரியேட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே விஎம்லேருந்து ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டை கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் ப்ராசஸ் தான். ஸோ கிரியேட் நியூ விஎம். ஸோ இந்த ஓகே VM1 கிரியேட் பண்ணலாம். சரி VM2 கிரியேட் பண்ணலாம். ஸோ நோ அவைலபிலிட்டி ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட். ஆஸ் யூஷுவலாக எல்லா ஸ்டெப்ஸும் சேம் தான். நம்ம வர்ச்சுவல் மிஷினுக்கு முன்னாடி எப்படி கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ நெட்வொர்க்கிங் கூட ஆஸ் யூஷுவலாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது புதுசு கிரியேட் ஆகட்டும். ஓ ஷட், டைம் எடுத்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பேக்கப் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு அட்வான்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, சம்வேர் வந்து பேக்கப் எனபிள் இருக்குமே. மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க்கிங், லோட் பேலன்சிங், டிஸ்க். ஓகே, இந்த ஆப்ஷன் அலர்ட்ஸ், எக்ஸ்டென்ஷன் யூஸ் பர்மிஷன். ஓகே, ஸோ ஃபைன். அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. ஃபைன், நம்ம என்ன பண்ணிடலாம், நான் டேரெக்டாகவே கிரியேட் பண்ணலாம். ரிசோர்ஸஸாக வந்துட்டு விர்ச்சுவல் மிஷினை டேரெக்டாகவே கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த ஆப்ஷனு மேனேஜ்மெண்ட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா பேக்கப், எனபிள் பேக்கப்னு சொல்லி நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே இந்த ஆப்ஷன் வந்துடும். பேக்கப், எனபிள் பேக்கப் கொடுத்து டிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலேயே வந்துட்டு ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். இது வந்து மேனேஜ்மெண்ட் கீழே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, விஎம் டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேக்கப் எப்படி எனபிள் பண்ணுறது, எப்படி ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு விஎம் டிப்ளாய் ஆகட்டும். இப்போது இந்த ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டை வச்சு, அதாவது அந்த வால்ட்டுங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் தான். அது வந்துட்டு ஒரு ஸ்டோர் மாதிரி தான். அந்த ஸ்டோரில் தான் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின்ஸோடைய பேக்கப்ஸ் எல்லாத்தையும் அதில் வச்சுருக்கு. அந்த ஸ்டோரை யூஸ் பண்ணி, அதாவது வால்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸை வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணலாம். அதாவது எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் மிஷின்ஸையே வந்துட்டு திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறது. கிரியேட் நியூ விஎம் ஃப்ரம் த பேக்கப். அந்த விஎம்மில் அந்த பேக்கப்பில் ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பேக்கப்பை வச்சு நம்ம புதுசாகவும் ஒரு விஎம்மை கிரியேட்டும் பண்ணலாம். இந்த ரீஸ்டோரிங் விஎம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மிஷின் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகி நிற்குது அப்படின்னா அதை நம்ம இப்போ நம்ம மொபைலெல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபோன் ஹேங் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் ரீசெட் பண்ணுவோம். செட்டிங்ஸில் போய்ட்டு இல்லைனா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணுவோம், இல்லை ரீஸ்டோர் பண்ணுவோம். ரீஸ்டோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபோன் வந்து திரும்ப பழைய மாதிரி வந்துடும். அதே மாதிரி தான் இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா லேட்டஸ்ட்டாக எந்த பேக்கப் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த மிஷினை ரீஸ்டோர் பண்ணிடலாம். ரீஸ்டோர் பண்ணிட்டா நம்ம எந்த டேட்டுக்கு ரீஸ்டோர் பண்ணுறோமோ அந்த டேட்டுக்கு அது அந்த டேட்டுக்கு அது ரீஸ்டோர் ஆகிடும். அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே போயிட்டு பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் டெடிகேட்டடாக விர்ச்சுவல் மிஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க. விர்ச்சுவல் மிஷின் ஆப்ஷன்ஸில் இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா வேர் இட் இஸ் பேக்கப் ப்ளஸ் டிசாஸ்டர் ரெக்கவரி, இந்த இடத்துல பேக்கப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், விர்ச்சுவல் மிஷினுடைய பேக்கப்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுக்கும் இந்த ஆப்ஷன் டெடிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு அந்த மிஷினை வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணணுமா என்னங்கிறது எல்லாமே வந்து இங்கே தான் நம்ம பண்ணணும். ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆப்ஷன்ஸ் கீழே வந்துட்டு பேக்கப் ஆப்ஷன்ஸ்.
சரிங்களா? இப்போ இந்த பேக்கப்பை கிளிக் பண்ணோன்னே எனக்கு 2 ஆப்ஷன் வருது. ஒண்ணு வந்துட்டு என்னன்னா, ரெக்கவரி ரெக்கவரி சர்வீஸ் வால்ட். இங்க வந்துருச்சு பாருங்க. வெல்கம் டூ அஜூர் பேக்கப் ஃபார் த விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ சிம்பிள் அண்ட் ரிலையபிள் விஎம் பேக்கப் டு த அஜூர். You are charged an instance fees based on the virtual machines for the backup and data retained in the snapshot and the recovery service vault அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. என்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டுன்னு நான் சொன்ன மாதிரி ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டு தான் வந்துட்டு பேக்கப்பை ஹோல்ட் பண்ணி வைக்கிது, ஐ மீன் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸை பேக்கப் எடுக்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தா இந்த இடத்துல செலக்ட் ஆப்ஷன் இங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் எக்ஸிஸ்டிங் இந்த ஆப்ஷன் வரும். ஆனால் நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், கிரியேட் நியூ கொடுத்துட்றோம். ஸோ கிரியேட் நியூ கொடுத்துட்டு பேக்கப் வால்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கப் வால்ட்டுங்கிறது என்னென்னா நம்மளுடைய ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டுடைய நேம். இந்த ஆர்எஸ்விக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ வால்ட் 209 ரேண்டமாக அது ஒரு நேம் கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் எந்த ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் நேம். ஸோ ஆர்எஸ்வி -விஎம் பேக்கப், ஸோ ஏதோ ஒரு நேம், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அந்த ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் வந்து எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசோர்ஸ் குரூப்பையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் டயக்ராமில் சொன்ன மாதிரி ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பாலிசி டிஃபைன் பண்ணணும், ஆர்எஸ்வி பாலிசி டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. பாலிசியோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் அண்டு டிஃபால்ட் என்ஹான்ஸ்டு அண்டு டிஃபால்ட், அதாவது டிஃபால்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்டு, என்ஹான்ஸுங்கிறது அட்வான்ஸ்டு. ஸோ 2 பாலிசி இருக்குது. இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டுன்னா என்ஹான்ஸ்டு பாலிசி வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் பேக்கப்ஸ் பர் டே. ஸோ ஒரே நாளில் இந்த ஒரு விஎம்க்கு நிறைய பேக்கப் பாயிண்ட் வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு காலையில் 6 மணிக்கு ஒரு பேக்கப், காலையில் 10 o'clock ஒரு பேக்கப், ஆஃப்டர்நூன் 1 o'clock ஒரு பேக்கப், ஈவினிங் 3 o'clock ஒரு பேக்கப், அகைன் 6 o'clock, நைட்டு 10 o'clock, இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்காக நம்ம வந்துட்டு பேக்கப் பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணலாம். அப்போ எந்தெந்த டைம்லாம் நம்ம பேக்கப் ஆட் பண்ணுறோமோ அந்தந்த டைமுக்குள்ள இது என்ன ஆகும், பேக்கப்பை எடுக்கும், பேக்கப் ஸ்டார்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வந்துட்டு என்ஹான்ஸ்டு மெத்தடில் வர்றது. ஸ்டாண்டர்ட் மெத்தடை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் இன் அ டே, ஒரு நாளைக்கு ஒரு பேக்கப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ என்ஹான்ஸ்டுனா நம்மளுக்கு மல்டிபிள் பேக்கப்ஸ் வந்துட்டு பர் டே. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்ஸ் இன் அ டே, ஒரு நாளைக்கு ஒரு பேக்கப் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த என்ஹான்ஸில் வந்துட்டு அப் டு 30 days ஆப்ரேஷனல் டயர் ரிட்டன்ஷன். இந்த பேக்கப்புடைய ரிட்டன்ஷன் வந்துட்டு 30 days வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ரிட்டன்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ இன்றைக்கி ஒரு பேக்கப் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு 30 days வரைக்கும் அது அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னா 3rd May. இன்றைக்கி நம்ம ஒரு பேக்கப் எடுக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஜூன் 3rd வரைக்கும் இந்த பேக்கப் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷனல் டயர்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஸ்டாண்டர்டில் வந்துட்டு அப் டு 5 days ஆப்ரேஷன் ரிட்டன்ஷன். ஸோ ஒவ்வொரு பேக்கப்பையும் வந்துட்டு 5 days வரைக்கும் இது ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லி இதில் 2 பாலிசிஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாண்டர்டில் இந்த ஸ்டாண்டர்டுக்கான ஒரு பாலிசி நேம் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ டெய்லி பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி ஆட் ஆயிடுச்சு. இப்போது இந்த பாலிசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பாலிசிக்கான டீட்டெயில்ஸாக வந்து இது பேக்கப் ஃப்ரீக்வன்சி. இந்த பாலிசி நம்ம ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணதுனால டெய்லி வந்து 8 AM யூடிசி டைமில் வந்துட்டு பேக்கப் ட்ரிகர் ஆகும். யூடிசிங்கிறது வேறு டைம் ஜோன், இது நம்ம இந்தியன் டைம் ஜோன் கிடையாது. அப்போது டெய்லி 8 AM யூடிசி டைம் ஜோனில் பேக்கப் ட்ரிகர் ஆகும். பேக்கப் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் ரிட்டன்ஷன் இன்ஸ்டன்ட் ரெக்கவரி ஸ்னாப்ஷாட் ஃபார் 2 days. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டன்ஷன் ஆஃப் டெய்லி பேக்கப் பாயிண்ட் வந்துட்டு ரிட்டன்ஷன் டெய்லி ரீட்டைன் பேக்கப் டேக்கன் எவ்ரி டே அட் 8 AM ஃபார் 30 days ஆஃப் ரிட்டன்ஷன் பீரியட். இது என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது இதை வந்துட்டு நம்ம எடிட் கொடுத்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த பாலிசிஸை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலிசி நேம் வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு வந்து விஎம் பேக்கப்
பாலிசி. டெய்லி வந்து நம்மளுக்கு எந்த டைமில் ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு எந்த டைமில் வேணும், டெய்லி 8 AM. ஸோ நம்ம டைமிங் தான் இது வந்துட்டு எல்லாமே ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட் தான். இந்த டைமில் பேக்கப் பண்ணால் இந்த டைமில் நம்ம பேக்கப் எனபிள் பண்ணணும். டைம் ஜோன் வந்து எந்த டைம் ஜோனில் வேணுங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்துட்டு இந்தியான்னா நம்ம இங்கே இந்தியன் டைம் ஜோன் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஸோ இந்தியனுக்கு வந்துட்டு +5:30 இங்கே இருக்குது பாருங்கள், யூடிசி +5:30 சென்னை கொல்கத்தா. இதுதான் வந்து நம்ம இந்தியன் டைமிங். அப்போ இந்தியன் டைமிங்கில் 8 o'clock வந்து எனக்கு பேக்கப் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டன்ட் ரீஸ்டோர் ரீடைன் இன்ஸ்டன்ட் ரெக்கவரி ஸ்னாப்ஷாட் ஃபார் 2 daysன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக நான் உங்களுக்கு இன்னொரு டயக்ராமில் காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய ஆர்எஸ்வி ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டு. ஸோ நம்ம விஎம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம விஎம்மை பேக்கப் எனபிள் பண்ண உடனே, ஸோ அந்த இடத்துல எனபிள் பேக்கப் எனபிள் பண்ண உடனே ஆக்சுவலாக இது பேக்கப் எப்படி ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த விஎம் வந்துட்டு என்ன பண்ணோம், விஎம்மில் இருக்கக்கூடிய டிஸ்க்ஸ் எல்லாத்தையும் என்ன ஸ்னாப்ஷாட்டாக எடுத்துரும். விஎம்மில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணிடும், ஸ்னாப்ஷாட்டாக எடுக்கும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பேக்கப் என்ன பண்ணுன்னா ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து வைக்கும். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்னாப்ஷாட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 days வந்து ஸ்னாப்ஷாட்லேயே தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் இன்ஸ்டன்ட் ரீஸ்டோர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ட் ரீஸ்டோர் பாயிண்ட். அப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 days வந்து இது எங்கே இருக்கும், பேக்கப் எங்கே இருக்குன்னா ஸ்னாப்ஷாட்லேயே தான் இருக்கும். இது வந்து ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டுக்கு போகாது. அப்போ இந்த 2 daysக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா, இந்த ஸ்னாப்ஷாட் வந்துட்டு ரெக்கவரி வால்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்போது இந்த ஸ்னாப்ஷாட்ஸ் எல்லாம் இங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது ஸ்னாப்ஷாட்டு. நீங்கள் ஒரு பேக்கப்பை வந்துட்டு இப்போ ஒரு விஎம்முடைய பேக்கப்பை வித்தின் 2 daysல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்துட்டு 3rd May வந்துட்டு 3rd May எஸ்டர்டே, இப்போ நேற்றோட ஒரு பேக்கப் இருக்குது 2nd May. ஸோ 2 பேக்கப் நம்மக்கிட்ட இருக்குது. 2nd and 3rd May 2 பேக்கப் நம்மக்கிட்ட இருக்குது. சும்மா அஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தின் த 2 days, இப்போ இன்றைக்கி வந்துட்டு 3rd May தான் ஆகுது. அப்போது இந்த வித்தின் த 2 days, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2nd May உடைய பேக்கப்பை வச்சு நான் அந்த ஒரிஜினல் விஎம்மை ரீஸ்டோர் பண்ணுறேன். இந்த விஎம்மில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ரீஸ்டோர் பண்ணுறேன். எதை வச்சு, செகண்ட் பேக்கப்பை வச்சு நான் ரீஸ்டோர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்னாப்ஷாட்டில் இருந்துட்டு என்ன போகும், இந்த விஎம்ஓ ரீஸ்டோர் பண்ணும். ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்லேருந்து பண்ணாது, ஸ்னாப்ஷாட்லேருந்தே பண்ணிவிடும். ஏன்னா இதுக்கு தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரி ரீஸ்டோர் வந்துட்டு 2 daysன்னு கொடுத்துருக்குறோம். இந்த 2 daysக்கு அப்புறமா எப்படி ஆகும் அப்படின்னா, திரும்ப இந்த 2 days முடிஞ்சது அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் இங்கே போயிடும். அப்போ திரும்ப ரீஸ்டோர் வந்து எங்கேருந்து நடக்கும், ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்லேருந்து ரீஸ்டோர் நடக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராசஸ் எப்படி வந்து ரெக்கவரி ஆகிறதுங்கிறது. ஸோ அதைத்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரீடைன் இன்ஸ்டன்ட் ரெக்கவரி ஸ்னாப்ஷாட் ஃபார் 2 days. இது வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு வேல்யூஸ் பிட்வீன் 1 and 5. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 7 எக்ஸெப்ட் பண்ணலாம். ஓகே, 7 days வந்துட்டு ஸ்பின் 1. ஓகே, ஸோ இது வந்துட்டு 5 days ஆப்ரேஷனல் டயர்னால இது வந்துட்டு 5 days தான் மேக்ஸிமம் வைக்க முடியும். ஸோ அப்போது இங்கே 2 daysக்கு பதிலாக என்ன ஆகிடும், 5 days வரைக்கும் ஸ்னாப்ஷாட்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் டைமிங் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நார்மலாக நம்ம வித்தின் த 2 days ஒரு விஎம் பேக்கப் ஆகிடுது, பேக்கப் ஆன 2 daysலேயே நம்ம வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணணும், விஎம் ரீஸ்டோர் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஸ்னாப்ஷாட்லேருந்தே ரீஸ்டோரை கொடுத்துரும், ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டுக்கு போகாது. அப்போ ஒரு வேளை இன்ஸ்டன்ட் நம்ம ரீஸ்டோர் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் எங்கே போயிடும், பேக்கப்புக்கு போயிடும், அதாவது வால்ட்டுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து ரிட்டென்ஷன் ஆஃப் டெய்லி பேக்கப் பாயிண்ட் வந்து 30 days. ஸோ அப்போது நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய இந்த பேக்கப் வந்து என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு 2 days ஸ்னாப்ஷாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகிடும், இங்கேருந்து ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டுக்கு போயிடும். ஸோ இங்கே போயிட்டு 30 days வந்து இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஃபார் எக்ஸாம்பிள் May 3rd வந்துட்டு பேக்கப் எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி டேட்லேருந்து நெக்ஸ்ட்டு 30 daysக்கான டேட் வரைக்கும் அந்த 3rd பேக்கப் மட்டும் அவைலபிளாக இருக்கும்.
ஸோ இதே மாதிரி 1 by 1 இப்போ நாளைக்கு 4th மே எடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த 4th நெக்ஸ்ட்டு ஜூன் 4th வரைக்கும் அந்த 4th டே பேக்கப் வந்து இருக்கும். சரி, இப்படி தான் வந்து பேக்கப் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல 30 டேஸுங்கிறது வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். 60 டேஸ் கூட இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு 30 டேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிட்டென்ஷன் ஆஃப் வீக்லி பேக்கப் பாயிண்ட்டு. ஸோ இது வந்துட்டு டெய்லி பேக்கப், இது வந்துட்டு வீக்லி, மந்த்லி, இயர்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ இது வந்துட்டு என்னென்னா டெய்லி நடக்கக்கூடிய பேக்கப். இது வந்துட்டு என்னென்னா டெய்லி ஒரு பேக்கப் நடந்துக்கிட்டே இருக்கணும். வீக்லியும் ஏதோ ஒரு நாள் வந்து பேக்கப் நடக்கணும். இப்போ வந்து வீக்லி வந்து எனக்கு சண்டே வேணும். ஸோ சண்டே அந்த பேக்கப் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கணும்? 12 வீக்ஸ் வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸு ஏதோ ஒரு டே வந்து எனக்கு பேக்கப் எடுக்கணும். ஸோ லாஸ்ட் சண்டே, மந்த்லி வந்து லாஸ்ட் சண்டே வந்து எனக்கு பேக்கப் எடுத்து அதை வந்து 60 மந்த்ஸ்க்கு வந்து வச்சுக்கணும். அதாவது 5 இயர்ஸ்க்கு வந்து அந்த பேக்கப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இயர்லி பேக்கப். ஸோ இப்போ வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பேக்கப் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த விஎம்ஐ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேக்கப் இருக்குது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் வந்துட்டு வீக்லி யூஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் மந்த்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டெய்லி பேக்கப் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போது நம்ம பேக்கப்போட பாலிசி என்ன பண்ணிட்டோம்? டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ டிஃபைன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே இங்கே வந்துடும். நம்ம கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு பேக்கப் ஃப்ரீக்வன்சி இங்கே பாருங்கள் 8 AM இந்தியன் டைமு, இன்ஸ்டன்ட் ரெக்கவரி 2 டேஸு, பேக்கப் ரிட்டர்ன்ஷன் எவ்ரி டே வந்துட்டு 30 டேஸ் வரைக்கும் எனக்கு பேக்கப் பாலிசியை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இந்த இடத்துல இந்த பேக்கப்பில் எது ஆட் ஆக போகுது? விர்ச்சுவல் மிஷினுடைய டிஸ்க் ஆட் ஆக போகுது. ஸோ அது செலக்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து இன்க்ளூட் ஃபீச்சர் டிஸ்க். ஒருவேளை இந்த விஎம்மில் புதுசாக ஒரு டிஸ்க் ஆட் பண்ணணும்னு வைங்களேன், அந்த டிஸ்கையும் நீ பேக்கப்பில் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? எனபிள் பேக்கப். இந்த பேக்கப்பை எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக்கப் வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? கான்ஃபிகர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஜஸ்ட் எனபிள் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே வேலிடேட் ஆகுது. ஸோ வேலிடேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது? இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் கிரியேட் ஆகிட்டு அதில் போயிட்டு ஆட் ஆகுது. ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு என்னென்னா பேக்கப் ஆகிட்டு இருக்கு. பேக்கப்பில் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கு மிஷினை. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் கிரியேட் ஆகிட்டு அதில் போயிட்டு பேக்கப்பில் ஆட் ஆகிட்டுருக்கு இந்த விஎம். ஸோ அந்த இதுதான் வந்துட்டு இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் நம்ம கிரியேட் பண்ண அந்த ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டை ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ரெக்கவரி சர்வீஸ் வால்ட். ஓவர்வியூவில் இந்த மாதிரி ஜஸ்ட் ஓவர்வியூ இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் பேக்கப்பில் ஆட் பண்ணலாம். அது மாதிரி பேக்கப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வேறு எது பேக்கப்பில் ஆட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு 0ன்னு காட்டுது. ஏன்னா இன்னும் வந்து எந்த விஎம்மும் பேக்கப் ஆகலை. நம்ம ஜஸ்ட்டு பேக்கப் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், இன்னும் ட்ரிகர் பண்ணல. ஸோ அதனால் வந்துட்டு பேக்கப் ஐட்டம்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல நம்ம எங்கே செக் பண்ணணும்? நம்ம மிஷின்ஸ் ஆட் ஆகிருக்கிறத அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டட் ஐட்டம்ஸ் சொல்லியிருக்கும் இந்த இடத்துல. ஸோ ப்ரொடெக்டட் ஐட்டம்ஸ் வந்து அதில் பேக்கப் ஐட்டம்ஸ் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் 1 ஒரு விர்ச்சுவல் மிஷின் என்ன இருக்குது? இந்த ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டில் ஆட் ஆகிடுக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எந்த மிஷினை ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த மிஷினை இங்கே காட்டிடும். VM1 ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த VM1உடைய வார்னிங் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். இனிஷியல் பேக்கப் பெண்டிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா விஎம்ஐ வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் நம்ம பேக்கப்பை ட்ரிகர் பண்ணி விடணும். இல்லைன்னா அந்த டேட்டு அது என்ன பண்ணும்? அந்த டேட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வந்து 8 AM கொடுத்துருக்கோம். அப்போ 8 AM வரைக்கும் என்ன ஆகும்? வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். நாளைக்கு 8 AM வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்? பேக்கப்பை நம்ம தான் மேனுவலாக ட்ரிகர் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பேக்கப் வந்துட்டு இங்கே பாருங்கள், என்னென்ன ஐட்டம் எல்லாம் பேக்கப்பில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆட் பண்ணலாம், அஜூர் பேக்கப் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணலாம், பேக்கப் சர்வர்ஸ் ஆட் பண்ணலாம், அஜூர் ஃபைல் ஷேர் நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைல் ஷேர் ஆட் பண்ணலாம், SQL டேட்டாபேஸ் அஜூர் மிஷின்ஸ் ஆட் பண்ணலாம், ஹானா மிஷின்ஸ் ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பேக்கப்பில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே கெட்டிங் ஸ்டார்டட் பேக்கப் இருக்குது பார்த்துங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா புதுசாக விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணலாம்?
வாட் இஸ் யுவர் ஒர்க் லோட் அஜூர், என்ன நீங்கள் அஜூரில் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் கொடுத்துட்டு பேக்கப்பை எனேபிள் பண்ணணும். இங்கே கொடுத்தோம் அப்படின்னா எந்த மிஷினை போயிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஸோ என்ன பாலிசி வேணும், பாலிசியெல்லாம் டிஃபைன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின்ஸை ஆட் பண்ணுறது. இங்கே தான் போயிட்டு புதுசாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு விஎம்ஐ வந்து புதுசாக நம்ம இந்த ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா பேக்கப்பில் போயிட்டு, ஸோ பேக்கப்பில் போய் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பேக்கப் போயிட்டு ஒர்க்லோடு என்ன அஜூரு, எந்த அஜூரில் வந்துட்டு என்ன பேக்கப் பண்ணணும்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் கொடுத்துட்டு பேக்கப் செலக்ட் பண்ணணும். பேக்கப் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பாலிசியில் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் பாலிசியில் நம்ம ஆல்ரெடி ஒரு பாலிசி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பாலிசி செலக்ட் பண்ணியாச்சு. கீழே வந்துட்டு ஆட் அ விர்ச்சுவல் மிஷின்ஸ், இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஆட் கொடுத்து நம்ம எந்த விர்ச்சுவல் மிஷினை பேக்கப்பில் ஆட் பண்ண போகிறோமோ அந்த மிஷினை வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே நோ மிஷின் வருது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு விஎம் இருக்குது, அதை வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இங்கே நோ மிஷின்ஸ் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு விஎம்ஐ பேக்கப் ரொட்டேஷனில் வந்துட்டு ஆட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டில் பார்த்தாச்சு என்ன இருக்குன்னு. விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே போகலாம். போயிட்டு VM1, ஸோ அந்த VM1ல் போயிட்டு கீழே ஆப்ஷன்ஸ் வந்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கப் ஆப்ஷன் இருக்கும், நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற அந்த பேக்கப் ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேக்கப் கிளிக் பண்ணுறப்போ என்ன ஆப்ஷன் இருந்துச்சுன்னா புதுசாக விஎம்ஐ வந்துட்டு பேக்கப்பில் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணதுனால ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பேக்கப்னு கிளிக் பண்ணோன்னா எந்த ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டில் இந்த விஎம் இருக்குதுன்னு காட்டிடுச்சு. அதுக்கப்புறம் பேக்கப் ப்ரீ செக்ஸ், இந்த விஎம் வந்துட்டு பேக்கப் எடுக்கிறதுக்கான எல்லா ஃபீஸிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி ஒரு செக்கப்பு. ஸோ அதுவுமே என்ன ஆயிடுச்சுன்னா பாஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் பேக்கப் ஸ்டேட்டஸ், லாஸ்ட் பேக்கப்பை எப்போ எடுத்திருக்கு அப்படின்னா இது வந்து இன்னும் எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வார்னிங் காட்டுது, இனிஷியல் பேக்கப்பே பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லி வார்னிங் காட்டுது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு பேக்கப்பை ட்ரிகர் பண்ணி விடணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே பேக்கப் பாலிசி, என்ன பாலிசியில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அலர்ட்ஸ், இந்த பேக்கப் ரிலேட்டடாக அலர்ட்ஸ் வந்துட்டு இங்கே தான் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாப், இப்போது இந்த விஎம்மில் ஏதாவது இது ரீஸ்டோர் வந்துட்டு ஏதாவது பேக்கப் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல வியூ ஜாப் கொடுத்தோன்னா பேக்கப் ஜாப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இப்போது இங்கே பாருங்கள் எந்த ஜாபும் ரன் ஆகலை, ஒரே ஒரு ஜாப் ரன் ஆகிருக்காது. என்ன அப்படின்னா கான்ஃபிகர் விஎம் பேக்கப், இந்த விஎம்மை கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம் பேக்கப்பில், அது மட்டும்தான் இங்கே காட்டுது. இப்போ ஒரு வேளை நம்ம பேக்கப்பை ட்ரிகர் பண்ணோன்னு வைங்களேன், நான் இங்கே இந்த பேக்கப் நான் ட்ரிகர் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து இந்த இனிஷியல் பேக்கப் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு இந்த இடத்துல ப்ராக்ரஸ் வரும். ஸோ இதை ட்ரிகர் பண்ணோன்னே எனக்கு ஜாபில் போயிட்டு அப்டேட் ஆகும், இந்த மிஷின் வந்துட்டு பேக்கப் ஆகாது, பேக்கப் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்து ரெக்கவரி பாயிண்ட்ஸ், ஸோ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த மிஷினுடைய இப்போ நம்ம நிறைய பேக்கப் எடுத்துச்சுன்னா இங்கே கீழே காட்டிடும் ரெக்கவரி சர்வீஸ் பாயிண்ட்ஸ். ரெக்கவரி பாயிண்ட்ஸ்னால் எந்தெந்த டேட்டில் வந்து பேக்கப் ஆகிடுக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே காட்டும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாளைக்கு செக் பண்ணோன்னா இந்த இடத்துல ரெக்கவரி பாயிண்ட்ஸ் வந்து காட்டும். இந்த ரெக்கவரி பாயிண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேக்கப்பில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், என்ன ஆக்டிவிட்டி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கவரி பாயிண்ட்ஸை வச்சு தான். இந்த ரெக்கவரி பாயிண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது, நம்ம எவ்வளோ நாள் பேக்கப் எடுக்கிறோமோ அவ்வளோ நாளுக்கும் அந்த ரெக்கவரி பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்டுங்கிற வேறு ஒன்றும் இல்லை, அது என்ன சொல்லுவாங்கன்னா ரீஸ்டோர் அந்த பாயிண்ட் தான். இப்போ இன்றைக்கி ஒரு பேக்கப் ஆகிடுச்சுன்னா அது வந்து ரீஸ்டோர் பாயிண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் வந்துட்டு இந்த ரெக்கவரி பாயிண்ட்ஸு. இப்போதைக்கு இது ஃப்ரெஷ் விஎம்னால இந்த இடத்துல எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு போய்ட்டு இந்த பேக்கப் நம்ம ட்ரிகர் பண்ணலாம். இனிஷியலாக வந்துட்டு இந்த பேக்கப் நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரிகர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் எனக்கு பேக்கப் ரிட்டைன் டைம் வந்துட்டு காட்டுது பாருங்கள். இந்த பேக்கப் எனக்கு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ June 2 வரைக்கும் இந்த பேக்கப் என்ன ஆக போகுது, எனக்கு இங்கே ரீட்டைன் ஆக போகுது. ஸோ அதுதான் கணக்கு. நான் சொன்ன மாதிரி 30 days ரிட்டென்ஷன் பீரியட் தான் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நான் பேக்கப்பை இனிஷியேட் பண்ணால் இன்றைக்கி 3 May, இன்னையிலேருந்து கவுண்ட் பண்ணால் 30 days எங்கே வருது, June 2 தான் வருது. ஸோ அப்போ June 2 வரைக்கும் இந்த பேக்கப் வந்து இருக்க போகுது. இதை ஓகே கொடுத்த உடனே என்ன ஆகும், ட்ரிகரிங் பேக்கப் ஃபார் VM1. இங்கே பாருங்கள் VM1க்கு பேக்கப் வந்து என்ன ஆயிடுச்சு, ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அலர்ட் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம கான்ஃபிகர் பண்ணோம், இப்போ தான்
ட்ரிகர் பண்ணியிருக்கணும் விஎம் பேக்கப்பை. சரிங்களா? இது ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராக்ரஸ் ஜாப்ஸில் போயிட்டு பேக்கப் ஜாப்ஸில் போயிட்டு ட்ரிகர் ஆகிற ஸ்டேட்டஸ் வந்துட்டு காட்டும் நம்மளுக்கு. ஸோ இங்கே போயிட்டு நம்ம வியூ ஜாப்ஸ், இங்கே ஒரு ஜாப் ஆப்ஷன் இருக்குது பாருங்களா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜாப் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு ஜாப் ஆட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா பேக்கப் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ட்ரிகர் ஆயிடுச்சு. அது பாருங்கள் இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. ஸோ எந்த டைம் ட்ரிகர் ஆயிருக்குன்னா 54 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி பேக்கப் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, ட்ரிகரிங் பேக்கப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படின்னா ட்ரிகர் ஆகிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆனால் பேக்கப் வந்து இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ பேக்கப்புங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த விர்ச்சுவல் மிஷின் பேக்கப் ஆன உடனே, எனபிள் பேக்கப் கொடுத்த உடனே இது என்ன பண்ணும், இதில் இருக்கக்கூடிய டிஸ்கை எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்னாப்ஷாட் எடுக்கும். சரிங்களா? இங்கேருந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து இங்கே வைக்கும். திரும்ப ஸ்னாப்ஷாட்டை ரெக்கவரி சர்வீஸ் வார்டில் போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அதுதான் இந்த பேக்கப்பில் பின்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது வந்து என்ன இருக்குது, இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. திரும்ப வியூ டீட்டெயில் கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டும். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ஷன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே டேக் ஸ்னாப்ஷாட் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கா. ஸோ நான் சொன்ன மாதிரி விஎம்ஐ பேக்கப் ட்ரிகர் ஆனவுடனே ஃபஸ்ட் என்ன ஆகும், ஸ்னாப்ஷாட் தான் எடுக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாப்ஷாட் இஸ் இன் ப்ராக்ரஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா டு வால்ட். ஸோ ஒன்ஸ் ஸ்னாப்ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணிடுவோம், டேட்டாலாம் ஆர்எஸ்வி ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 days இந்த ஸ்னாப்ஷாட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்னாப்ஷாட்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிட்டு டேட்டா வந்து பர்மனெண்ட்டாக நம்ம ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டை 30 days வரைக்கும் இருக்கும். அதுதான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற பாலிசி. சரிங்களா? இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு காட்டும். இப்போ வந்து இன் ப்ராக்ரஸ்னு இருக்குது. கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் வந்து இது பேக்கப் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ உடனே வந்துட்டு ட்ரிகர் ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம் என்ன ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ப்ராக்ரஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு எங்கே காட்டும் அப்படின்னா இந்த ரீஸ்டோரேஷன் பாயிண்ட் வந்து இங்கே காட்டிடும். ரெக்கவரி பாயிண்ட்ஸ் கீழே வரும். இந்த டேட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே செக் பண்ணலாம். இல்லை இங்கேயே அவங்க கொடுத்துருக்குறாங்க ரீஸ்டோர் பாயிண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயுமே வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கான பேக்கப் ரீஸ்டோர் பாயிண்ட்டை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த விஎம்க்கு ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட்டு கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு விஎம்மை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இன்றைக்கி டேட்டில் க்ரியேட் ஆகிருக்கிற ஒரு ரெக்கவரி பாயிண்ட்டு. இதை வச்சு தான் நம்ம ரீஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் ப்ராசஸில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் எதுன்னு சொல்லி அப்டேட் ஆகிடுச்சு. ஆனால் ஜாப் வந்துட்டு இன் ப்ராக்ரஸில் தான் இருக்கும். ஏன்னா அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 20 minutes 30 minutes டைம் எடுக்கும் பேக்கப் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு. சரிங்களா? ஓகே, இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இப்போ வந்துட்டு ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டில் பேக்கப் ஆனதுக்கப்புறமா எப்படி நம்ம அதை இந்த ரெக்கவரி சர்வீஸ் பாயிண்ட்டை வச்சு ரீஸ்டோர் பாயிண்ட்டை வச்சு எப்படி இந்த விஎம்மை ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரீஸ்டோர் பண்ணுறதுல வந்துட்டு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு என்னென்னா ரீஸ்டோரிங் விஎம் ஃப்ரம் பேக்கப். இந்த ரீஸ்டோர் விஎம்ங்கிறது என்னென்னா இருக்கக்கூடிய விஎம்ஐயே வந்துட்டு என்ன பண்ணிவிடு, பேக்கப்பில் இருந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிடு. இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஆர்எஸ்வியில் எனக்கு ஒரு பேக்கப் இருக்குது. அது வந்து 2 May பேக்கப்பில் இருக்குது. என்கிட்ட ஒரு விஎம் இருக்குது. இந்த விஎம் வந்துட்டு இன்றைக்கி 3rd VM1. இன்றைக்கி வந்துட்டுன்னா 3rd May. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த VM1 இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்துட்டு யாரோ ஒருத்தர் டெலீட் பண்ணிட்டாங்க. டேட்டா வந்துட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு அந்த டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 3rd May டேட்டா வந்து டீமில் இருக்கிற ஒருத்தர் வந்து டெலீட் பண்ணிட்டார். அப்போது எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த டேட்டாவை கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரிட்ரைவ் பண்ணணும். ஏன்னா டேட்டா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது, டெலீட் ஆன டேட்டாவை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது
அப்படின்னா நம்ம பேக்கப் வச்சு தான் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட ரெக்கவரியில், அதாவது ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டில் நம்மக்கிட்ட ஒரு பேக்கப் வச்சுருக்குறோம். அந்த பேக்கப்புடைய ரீஸ்டோர் டைமிங், அதாவது ரீஸ்டோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 மே. 2 மேயோடைய ரீஸ்டோர் பாயிண்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த இதை வச்சு நம்ம, இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விஎம்மை ரீஸ்டோர் பண்ணி இந்த விஎம்மில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த விஎம் வந்துட்டு என்ன ஆகிடும், 1 ஸ்டெப் பேக் போயிட்டு நம்மளுக்கு விஎம் ரெடி ஆயிரும். ஆனால் 2 மேயோடைய பேக்கப் வந்துட்டு வந்துடும். 2 மேலேருந்து தான் இந்த விஎம் திரும்ப ரன் ஆகும். ஏன்னா நம்ம ரீஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னீங்களேன், இந்த பாயிண்ட்டுக்கு போயிடும். 2 மேயோட பாயிண்ட்டுக்கு இது இந்த விஎம் வந்துட்டு போயிடும். ஏன்னா 3 மேல தான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு விஎம்க்கு. புரியுதுங்களா இது? புரியுதுங்க. 1 ஸ்டெப் நம்ம எந்த ரீஸ்டோரை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரீஸ்டோருக்கு விஎம் என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். அந்த டேட்டில் என்னென்ன, இப்போ வந்து 2 மேல என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த விஎம்க்கு திரும்ப வந்துடும். ஸோ 1 ஸ்டெப் பேக் போன மாதிரி. இப்போ டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். இது ஒரு மெத்தடில் வந்து நம்ம விஎம்மை ரீஸ்டோர் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இது வந்துட்டு இருக்கட்டும். நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் போய்க்கலாம். ஸோ நம்மளுடைய டைரக்டரி போயிட்டு, ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டை வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு விஎம் 1 வந்து க்ரியேட் பண்ணி பேக்கப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ்க்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் வச்சுருக்கிறேன். அதில் போயிட்டு பேக்கப்ஸ் போகிறேன். ஸோ அந்த பேக்கப்பில் எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு பேக்கப் ஐட்டம்ஸ். ஸோ அதில் போயிட்டு ஆல்ரெடி ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து பேக்கப்பில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா VM1 பேக்கப் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, சக்சீடட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு பேக்கப் ப்ரீசெக் பாஸ்ட், லாஸ்ட் பேக்கப் வந்து சக்சீடட். ஸோ இங்கே எல்லாமே இருக்கும், பேக்கப்போடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ரீஸ்டோர் விஎம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இங்கேருந்தும் கொடுக்கலாம், இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் வேணால் நம்ம செக் பண்ணலாம். ஸோ எங்கே போகலாம் அப்படின்னா பேக்கப் சென்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இந்த ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டை ஃபுல்லாக வந்துட்டு சென்ட்ரலைஸ்டாக மேனேஜ் பண்ணுறது வந்து இந்த பேக்கப் சென்டர் தான். ஓகே. ஸோ பேக்கப் சென்டரில் கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. ஒரே ஒரு வால்ட் மட்டும் ஆட் ஆகிருக்கு இங்கே இந்த விஎம்மில். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு வால்ட் பேக்கப் சென்டரில் தான், பேக்கப் சென்டர் வந்துட்டு நிறைய வால்ட் ஹேண்டில் பண்ணும். ஒரு வால்ட் இல்லை, நிறைய வால்ட் ஹேண்டில் பண்ணும். ஸோ பேக்கப் நம்ம வந்து ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்லேயும் போய் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே பேக்கப் சென்டர்லேருந்து கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் வந்து நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு. சரிங்களா? இதே மாதிரி இங்கே பேக்கப் இன்ஸ்டன்ஸு. ஸோ இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல VM1 பேக்கப் ஆகிருக்கிறது இங்கே காட்டும். இந்த விஎம் தான் வந்து இதில் பேக்கப் ஆகிருக்கு. ஸோ இதுலேயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து ரீஸ்டோர் இங்கேயே இருக்குது பாருங்கள், இங்கேயே இருக்குது, இல்லைனா இங்கேயே இருக்கும் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரீஸ்டோர் கொடுத்து இப்போ நம்ம இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக VM1 வந்துட்டு கிடையாது, நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு என்கிட்ட விஎம்ஏ கிடையாது. என்னுடைய விஎம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது என்னுடைய பேக்கப் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், கிரியேட் நியூ விஎம் ஃப்ரம் த பேக்கப். என்கிட்ட விஎம்ஏ கிடையாது, ஆனால் நான் இந்த மெத்தடை வச்சு கிரியேட் நியூ விஎம் ஃப்ரம் பேக்கப். என்கிட்ட பேக்கப் இருக்குது,
அந்த பேக்கப் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், புதுசாக விஎம்ஐ கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி பேக்கப் சென்டரில் போயிட்டு கீழே பேக்கப் இன்ஸ்டன்ஸ், ஸோ இந்த இடத்துல போயிட்டு ரீஸ்டோர். ஸோ என்ன ரீஸ்டோர் பண்ண போகிறோம், விர்ச்சுவல் மிஷின்ஸ் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ வால்ட் டைப் வந்துட்டு ரெக்கவரி வால்ட், பேக்கப் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம எது பேக்கப் எந்த பேக்கப்லேருந்து நம்ம விஎம்ஐ ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ VM1 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே எந்த ரீஜியன்ட்டு இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டினியூ கொடுக்கலாம். இந்த இடத்துல ரீஸ்டோர் பாயிண்ட்டு, அந்த VM1 எந்த ரீஸ்டோர்லேருந்து நீங்கள் ரெக்கவரி பண்ண போகிறீங்க. சார் அந்த ரெக்கவரி பாயிண்ட்டு இங்கே நான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, நேற்று இருக்கக்கூடிய பேக்கப் தான் ரெக்கவரி பாயிண்ட்டு. நான் வந்து நேற்று இருக்கிற பேக்கப்லேருந்து தான் விஎம்ஐ வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன் பேக்கப்லேருந்து. ஸோ இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டுங்கிறது எதுனா, எஸ்டர்டே க்ரியேட் பண்ணால் தான் வந்துட்டு ரீஸ்டோர் பாயிண்ட். அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னுடைய ரீஸ்டோர் பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்னுடைய டேட்டா வந்து ஸ்னாப்ஷாட்லேயும் இருக்குது, வால்ட்லேயும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி டயக்ராமில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 days வந்து ஸ்னாப்ஷாட்டில் இருக்கும், ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டில் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள். டேட்டா ஸ்டோர் வந்து எங்கே இருக்குது, ஸ்னாப்ஷாட்லேயும் இருக்குது, வால்ட்லேயும் இருக்குதுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ரீஸ்டோர் கான்ஃபிகரேஷன். இந்த இடத்துல நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு கிரியேட் நியூ, இன்னொன்று வந்துட்டு ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங்னு சொல்லிவிட்டு. இந்த கிரியேட் நியூ என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கிரியேட் நியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா ரீஸ்டோர் டைப் வந்து என்னென்ன, புதுசாக ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணுறது. சரிங்களா, கிரியேட் நியூன்னு கொடுத்தா புதுசாக ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணுறது. இதில் வந்து 2 இருக்கும் இந்த கிரியேட் நியூவில். ஒன்று வந்துட்டு என்னென்னா கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின், இல்லைனா ரீஸ்டோர் டிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேக்கப்பில் இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், புதுசாக விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகிடும். இல்லை எனக்கு விர்ச்சுவல் மிஷின் வேண்டாம், விர்ச்சுவல் மிஷினில் இருக்கக்கூடிய டிஸ்க் மட்டும் எனக்கு வேணும், எனக்கு விஎம் வேண்டாம் டிஸ்க் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்க் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இதை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா விஎம் ரீஸ்டோர் ஆகாமல், அதாவது புது விஎம் கிரியேட் ஆகாமல் வெறும் டிஸ்க் மட்டும்தான் வரும். அது எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போதைக்கு வந்து நம்ம புதுசாக விர்ச்சுவல் மிஷினே கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்துட்டு என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா VM1-restore. VM1 நான் புதுசாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன், இல்லைனா VM1 நியூ ரீஸ்டோர். VM1 வந்துட்டு புதுசாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் நான் வைக்க போகிறேன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்துட்டு எந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேஜிங் லொக்கேஷன், இந்த ஸ்டேஜிங் லொக்கேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த விஎம் ரீஸ்டோர் பண்ணோன்னே இந்த விஎம்க்கான ஃபைல்ஸ் வந்துட்டு, அதாவது லாக் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எந்த இடத்துல டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இங்கே ஸ்டேஜிங் லொக்கேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜிங் லொக்கேஷன்லாம் ஸ்டோர் ஆகும். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கிறதுனால அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக விஎம்ஐ ரீஸ்டோர் பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கணும். சரிங்களா, ஸோ அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருந்தால் தான் அது ரீஸ்டோர் ஆகும். சரிங்களா, ஸோ ஸ்டேஜிங் லொக்கேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் ரீஸ்டோர் பண்ணுறப்போ அதுக்கு தேவையான லாக்ஸு ஃபைல்ஸு இது எல்லாமே வந்துட்டு எதில் ஸ்டோர் ஆகும், இந்த ஸ்டேஜிங் லொக்கேஷனில் தான் போயிட்டு அந்த விஎம் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கேயும் கொடுத்துருப்பாங்க டெம்பரவரி லொக்கேஷன் டூரிங் த ரீஸ்டோர் காஸ்ட் ஆப்டிமைசேஷன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டோம், புதுசாக ஒரு விஎம்மை நம்மளுடைய பேக்கப்லேருந்து என்ன பண்ணுறோம், கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணுறோம். கொடுத்துட்டு ரீஸ்டோர் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வேலிடேட் காட்டும். வேலிடேட்லேருந்து என்ன ஆகும், விஎம் வந்துட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், கிரியேட் நியூ விஎம் ஃப்ரம் த பேக்கப்பில் இருந்து புதுசாக ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இப்போது ஸ்டேட்டஸ் பாருங்கள்,
ட்ரிகரிங் ரீஸ்டோர் ஃபார் விஎம். விஎம் ஒன்றுக்கு ரீஸ்டோர் என்ன ஆகிட்டுருக்கு, ட்ரிகர் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்னா, பேக்கப்பில் இருந்து புதுசாக விஎம்மை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அப்போது எக்ஸிஸ்டிங் இங்கே ஒரு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இந்த விஎம் ஒன்னில் பிரச்சனை, ஆனால் எனக்கு வந்துட்டு எஸ்டர்டே வந்து ரீஸ்டோர் பண்ணணும், டேட்டா வந்து டெலீட் ஆகிடுச்சு, இன்றைக்கி டேட்டா வந்து டெலீட் ஆகிடுச்சு, ஆனால் நான் வந்துட்டு ரெக்கவரி பண்ண முடியல, திரும்ப நான் வந்துட்டு எஸ்டர்டே பேக்கப்புக்கு போகணும் அப்படின்னா நம்ம இருக்கிற விஎம்ஐ என்ன பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெத்தடு. இப்போது இங்கே பாருங்கள், ட்ரிகரிங் ரீஸ்டோர் விஎம் இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய பேக்கப் ஜாப்ஸ்க்கு போகுது. பேக்கப் ஜாப்ஸில் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரீஸ்டோர் இஸ் இன் ப்ராக்ரஸ். விஎம் என்ன ஆகிட்டுருக்கு, ரீஸ்டோர் ஆகிட்டுருக்கு. இதை திரும்ப உங்களுக்கு வியூ டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு காட்டும். இங்கே பாருங்கள், புதுசாக நம்மளுக்கு விஎம் கிரியேட் ஆகுது, 8% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த 8%ம் எங்கேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் வால்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டுது, ஆனால் அது வந்து ஸ்னாப்ஷாட்லேருந்து தான் ரீஸ்டோர் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டட், ரொம்ப குயிக்காகவே என்ன ஆயிடுச்சு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ எது ப்ராசஸில் இருக்குது, கிரியேட் த விர்ச்சுவல் மிஷின், ரீஸ்டோர் விர்ச்சுவல் மிஷின் தான் ப்ராசஸில் இருக்குது. டேட்டா வந்துருச்சு, ஆனால் மிஷின் வந்துட்டு ரீஸ்டோர் மிஷின் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. புதுசாக ஒரு விஎம் வந்துட்டு என்ன ஆகிட்டுருக்கு, கிரியேட் ஆகிட்டுருக்கு. இது நம்ம இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தெரியும் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் பார்க்கலாம், இல்லை ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம் எதுவும் விஎம்ஸ் கிரியேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், விஎம்1 நியூ ரீஸ்டோர். இந்த விர்ச்சுவல் மிஷினை தான் நம்ம என்ன பண்ணோம், பேக்கப்லேருந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? பேக்கப்லேருந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் பேக்கப் கம்ப்ளீட் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம பப்ளிக் ஐபி வச்சு ரிமோட் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ ரிமோட் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ரிமோட் எடுக்க முடியுது. ஸோ மிஷின் வந்துட்டு கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடுச்சு, புதுசாக ஒரு விஎம் வந்து பேக்கப்லேருந்து, அதாவது எஸ்டர்டே பேக்கப்லேருந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் புரியுதா உங்களுக்கு, பேக்கப்லேருந்து எப்படி ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறது, புதுசாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறது. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல டிஸ்க்ஸ் போயிட்டு பார்க்கலாம். ஓகே, டிஸ்கில் போயிட்டு ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்குது. அது யார் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்னா விஎம்1 நியூ ரீஸ்டோர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு, ஒரே ஒரு டிஸ்க்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக்கப்பை யூஸ் பண்ணி நியூவாக ஒரு ரீஸ்டோர், இப்போ வந்துட்டு நியூவாக விஎம் கிரியேட் பண்ணோம், நியூவாக டிஸ்க்கை மட்டும் கிரியேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி பேக்கப் சென்டர் போயிட்டு நம்மளுடைய பேக்கப் சொல்லுங்க, பேக்கப் பாலிசி, பேக்கப் இன்ஸ்டன்ஸ். ஸோ இங்கே போயிட்டு ரீஸ்டோர், என்ன ரீஸ்டோர் பண்ணணும், இந்த இடத்துல நம்ம அஜூர் டிஸ்க்னு செலக்ட் பண்ணலாம், இல்லை விர்ச்சுவல் மிஷின்ஸ்னே இருக்கட்டும். செலக்ட் பேக்கப் இன்ஸ்டன்ஸ். ஸோ விஎம்1 தான் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ரீஜன் கொடுத்தாச்சு, ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல எந்த ரீஸ்டோர் பாயிண்ட் வேணும், நேற்று ரீஸ்டோர் பாயிண்ட்டு. ஓகே, இதுக்கப்புறம் கிரியேட் நியூ, இந்த இடத்துல நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், ரீஸ்டோர் டிஸ்க்னு சொல்லி கொடுக்கணும். அப்போது இந்த இடத்துல இது என்ன பண்ணுன்னா, வெறும் டிஸ்க்கை மட்டும் நம்மளுக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸ்டேஜிங் லொக்கேஷன் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். ரீஸ்டோர் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வெறும் டிஸ்க்கு மட்டும் வரும், ஆனால் விஎம் கிரியேட் ஆகாது. ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். கிரியேட் நியூலேயே 2 இருக்கும். ஒன்று வந்து புதுசாக ஒரு விர்ச்சுவல் மிஷினும், இன்னொன்று வந்துட்டு டிஸ்க் மட்டும் ரீஸ்டோர் ஆகக்கூடியது. சரிங்களா? இப்போ வேலிடேட் ஆகுது. ஓகே, அதுவுமே என்ன ஆயிடுச்சு, ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ட்ரிகர் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு புதுசாக ஒரு டிஸ்க் வந்துட்டு பேக்கப்லேருந்து வந்திருக்கும், அதையும் பார்க்கலாம். இப்போ அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, திரும்ப ஒரு ட்ரிகர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போது நான் அதே மாதிரி டிஸ்க்குக்கு போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு புதுசாக ஒரு டிஸ்க் வந்துட்டு என்ன ஆயிருக்கும், ஆட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், விஎம்1 OS டிஸ்க் ரீஸ்டோர்.
இங்கே பாருங்கள், இது ஓனர் யாருமே இல்லை. அப்போது இந்த டிஸ்க் தான் இப்போ நம்மளுக்கு பேக்கப்லேருந்து என்ன இருக்கு, கிரியேட் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? அப்போது இந்த 2 மெத்தடு வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டுனா ரீஸ்டோரிங் விஎம் ஃப்ரம் பேக்கப். இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விஎம்ஏ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்கப்பை அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே நம்ம வச்சுக்கல, நம்ம வந்துட்டு இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் போகலாம். அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆல்ரெடி பேக்கப் ட்ரிகர் பண்ணி வச்சுருந்தோம். பேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, VM1 ரன்னிங்கில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த விஎம்குள்ளேயே போய் பார்க்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பேக்கப் செக் பண்ணுறது. விஎம்குள்ளேயே செக் பண்ணலாம், இல்லை பேக்கப் சென்டரில் போய் பார்க்கலாம், இல்லை ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்லேயும் போய் செக் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ பேக்கப், இந்த விஎம் தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பேக்கப்பை வந்துட்டு எனபிள் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டோம். ஸோ 1/2 hour ஆயிருக்கு. ஓகே, பேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். May 3, 1642, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 20 minutesக்கு முன்னாடி நம்ம இந்த பேக்கப் என்ன பண்ணியிருக்கோம், ட்ரிகர் பண்ணியிருக்கோம். அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ இதுதான் ரீஸ்டோர் பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ரீஸ்டோர் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரீஸ்டோரிங் விஎம் ஃப்ரம் த பேக்கப். ஏற்கனவே இந்த விஎம் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ VM1 வந்து ரன்னிங்கில் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு ஃபைலை நான் டெலீட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்போது டெலீட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேக்கப்லேருந்து திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபைல் வந்துட்டு வந்துடும், திரும்ப வந்துட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இந்த இடத்துல ரீஸ்டோர் விஎம் இதை கிளிக் பண்ணுறேன். எந்த பேக்கப், ஓகே, ரீஸ்டோர் பாயிண்ட் எது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ரீஸ்டோர் பாயிண்ட் எது, தேர்ட். இது வந்துட்டு 442ஓட விஎம்முடைய பேக்கப். இதை ஓகே கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன ஆக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இது. ஸோ இங்கே பாருங்கள், ரீஸ்டோர் கான்ஃபிகரேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், கிரியேட் நியூ தான் பார்த்துட்டு இருந்தோம். கிரியேட் நியூ விஎம் அண்ட் ரீஸ்டோர் டிஸ்க் இதை தான் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ இந்த ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விஎம்ஏ என்ன பண்ணிவிடும், இதுதான் இந்த விஎம்லேயே ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், புது விஎம் கிரியேட் பண்ணாது. சரிங்களா? ஓகே, இதுக்கான ஸ்டேஜிங் லொக்கேஷன் இல்லையா? ஓகே, ஸ்டேஜிங் லொக்கேஷன் ஃபைன். இப்போ இதுக்கான ஸ்டேஜிங் லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல இல்லை, விச் மீன்ஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேஜிங் அக்கௌண்ட்டாக இந்த இடத்துல கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இல்லாதனால நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் காட்டுது. ஸோ ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க, நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரீஸ்டோர் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த விஎம்ஏ என்ன ஆகிடும், திரும்பவும் ரீஸ்டோர் ஆகிட்டு நம்மளுக்கு இப்போ இந்த 3rd May அது என்ன டேட்டு, கரெக்டாக வந்து 20 minutes பிஃபோர் பேக்கப்பு. அந்த பேக்கப்புக்கு இந்த விஎம் என்ன ஆகிடும், மூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதை பண்ணி காட்டணுமா, இல்லை இட்ஸ் ஓகேவா? ஸ்டேஜிங் லொக்கேஷன் திரும்ப கொடுத்து திரும்ப ரீஸ்டோர் கொடுத்து செக் பண்ணணுமா, இல்லை ஓகேவா, நீங்கள் பண்ணிக்கிறீங்களா? இல்லை, நம்ம ஸ்டேஜிங் லொக்கேஷன் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் கொடுத்தோன்னா இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரீஸ்டோர் டைப் வந்துட்டு என்ன ஆகுது, ரீப்ளேஸ் டிஸ்க்கு. அப்போது விர்ச்சுவல் மிஷினில் எத்தனை டிஸ்கெல்லாம், என்னென்ன டிஸ்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன ஆகிடும், அந்த பேக்கப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு என்ன ஆகிடும், ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ நான் இது கொடுத்தேன்னா எனக்கு எரர் வரும். ஏன்னா இது வந்துட்டு நான் ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட இந்த விஎம்ஏ இல்லை, இந்த பேக்கப் வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த விஎம் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஆகாது. இங்கே பாருங்கள், வேலிடேஷன் ஃபெயில்டு, ஏன்னா விஎம் கிடையாது. அது எதுக்கு இங்கே பாருங்கள், விர்ச்சுவல் மிஷின் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அதனால் இந்த கான்செப்ட் வந்து இதில் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதுசாக விஎம் கிரியேட் பண்ணி பேக்கப் ரொட்டேஷனில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், புது விஎம் கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் விஎம், இந்த ரீஸ்டோரிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் விஎம்மை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இன்கேஸ் அதில் ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணலாம்.